ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவப்பாக எழுப்புதலின் உழைத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிதாவாய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு என்னாலும் ஒரு குறையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து மீண்டுமாய் நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு மிகவும் பிரியமான ஒரு நல்ல கர்த்தர். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவரும் நிறைவானவருமாக இருக்கிறார். அவர் எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் எல்லா விதங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கும் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எத்தனையோ அவர்களை பார்க்க விரும்புகிற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்தால் மனிதனுடைய கண்களில் கிடைக்காத தயவு, மனிதனுடைய மனதிலே கிடைக்காத ஒரு இரக்கம், தேவனுடைய கண்களிலே கிருபையும் அவருடைய மனதிலே நமக்கு இரக்கமும் ஈவாக கிருபையாய் கிடைக்கிறது. அல்லேலூயா. அவரையே நம்ம நம்பி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பயணித்து பழக வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கரத்தை நம்ம பிடித்து நடக்கிற அந்த அனுபவமும், அவர் கரத்தில் நம்முடைய கரத்தை கொடுத்து அவர் பின் நடக்கிற அந்த அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றாக செபித்து ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அவருடைய ஆலோசனைகளை வசனத்தின் மூலியமாக நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோ நம்ம வேதம் வாசிப்பது, நாம் ஜெபிப்பது நமக்கு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆதலால் தான் திரும்ப 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 சொல்றோம், வேதத்தை நன்றாக வாசியுங்கள், அதிகமாக ஜெபியுங்கள். அல்லேலூயா. தேவனோடு கூட ஒரு உறவை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டே இருக்கணும், புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வெங்கல பாத்திரம் இருக்குது வீட்டில். அந்த வெங்கல பாத்திரத்தை, அந்த பித்தாள பாத்திரத்தை நம்ம அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக போட்டுட்டு அது என்னாகும், மங்கி போகும் அல்லது கருத்து போகும். அப்படிதானே? மங்கி போகும் அல்லது கருத்து போகும். அதனுடைய பளபளப்பு நமக்கு என்ன செய்யாது, இல்லாமல் போய்விடும். ஆனால் அதே பாத்திரத்தை அனுதினமும் நம்ம என்ன செய்து கொண்டே விலக்கி கொண்டே இருந்தால் அது என்னாகும், தினந்தோறும் பளபளப்பு புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலை காணப்படும். பளபளப்பா இருக்கும். அல்லேலூயா. பார்ப்பதற்கு அழகா இருக்கும், பயன்படுத்துவதற்கு அழகாக இருக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை மங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை இருண்டு போகாமல் கருகி போகாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்து கொண்டே இருக்கணும், உருவாக்கி கொண்டே சுத்திகரித்து கொண்டே புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மிகவும் பளபளப்பாக வர்ணிக்கப்படுகிற, எல்லாராலும் ஆச்சரியப்படுகிற, எல்லாராலும் ரசிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மை பார்த்து என்ன சீ அப்படிங்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது. நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிற விதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றிலும் உலகத்தில் உள்ள காரியங்களில பல விதங்களிலே நிறைவுகள் குறைவுகள் இருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகள் எப்படி இருக்கணும், நிறைவாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய அன்பிலே நமக்கு குறைவு இருக்கக்கூடாது. அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே குறைவுகள் இருக்கக்கூடாது. அதில் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பிலும் தேவனோடு கூடிய உறவிலும் நமக்கு நிறைவு மாத்திரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நிறைவோடு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டும். அதே போல நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை காண வேண்டும், வாழ்க்கையில உயர்வை காண வேண்டும் என்று சொன்னால்
அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது கடின உழைப்பு வேண்டும். அல்லேலூயா. பிதா கொடுத்த பொறுப்பை குமாரன் என்ன செய்தார்? சரியாக நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. சோ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பையும் நீங்களும் நானும் சரியாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் ஒரு பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமக்குள்ளே சரியான ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும், சரியான ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். தீர்மானமும் திட்டமிடுதலும் இல்லை என்றால் நாம் வெற்றி பெறுவது மிகவும் கடினமான ஒன்று. அல்லேலூயா. அதுபோல கடினமான உழைப்பு மிக அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. கடினமான உழைப்பை நீங்க எந்த துறையா இருந்தாலும் சரி, எந்த காரியமானாலும் இருந்தாலும் சரி, கடின உழைப்பை அதில் போட்டால் நிச்சயமாக பங்கு பெற முடியும், பலன் அடைய முடியும். அல்லேலூயா. சோ கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்துதான் ஒவ்வொரு நாளும் அழகாக நம்மளை அழைக்கிறார். எப்பா வா, எழுந்து வாப்பா, மகளே எழுந்து வா, மகனே எழுந்து வா. இன்னும் ஒருபடி நம்மனா நம்ம பிள்ளைய மகனே எழுந்து வா, மகளே எழுந்து வா என்று சொல்றது தான் அதிகபட்சம் வர்ணிப்பா இருக்கும். ஆனால் அதை விட அழகாக பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தர் நம்மளை அழகாக வர்ணிக்கிறார். எந்த அளவுக்கு வர்ணிக்கிறார்னா, உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அழகாக நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். என் நேசர் என்னோடு பேசி. நம்முடைய கர்த்தர் உங்களோடு என்னோடு என்ன செய்கிறவராம்? பேசுகிற தேவன். அவர் பேசுகிற பொழுது எப்படி நம்மை பேசி கூப்பிடுகிறார்? என் பிரியமே, என்னுடைய ரூபவதியே எழுந்து வா. எவ்வளவு அழகாக நம்மை அவர் கூப்பிடுகிறார். நம்முடைய பிள்ளைகளை எப்படி கூப்பிடுகிறோம் சொல்லுங்க? சனியனை எழுந்து வா. என்ன சொல்லி கூப்பிடுதோம்? என் பிரியமே எழுந்து வான்னு கூப்பிடுதோமா? என் ரூபவதியே எழுந்து வான்னு கூப்பிடுறோமா? எப்படி கூப்பிடுதோம் நம்ம பிள்ளைல? நம்ம வர்ணிப்புலாம் எப்படி இருக்குது? நாய, பேய, சனியன, கடல, ஊருல. ஆனா நம்முடைய பரம தகப்பன் உங்களை என்னை எவ்வளவு அழகாக கூப்பிடுகிறார் பாருங்க. என் பிரியமே, என் ரூபவதியே, எவ்வளவு அழகா நம்மளை கூப்பிடுறாரு பார்த்தீங்களா? இத மாதிரி கூப்பிடாட்ட கூட பரவாயில்லைங்க, பேரை சொல்லியாவது கூப்பிடுங்க. பிள்ளைப்பத்த உங்க பிள்ளைக்கு பேர் விட்டுருக்கீங்களா இல்லையா? விட்டுருக்கோம்ல. நம்ம பிள்ளைகளுக்கு பேர் விட்டுருக்கிறோம், பேரை சொல்லியாவது கூப்பிடணும். ஆண்டவரை போல வர்ணிக்க முடியாட்டாலும் பேரை சொல்லியாவது கூப்பிட பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நாமளே ஒரு இழிவான வார்த்தையை பயன்படுத்தி என்ன செய்யக்கூடாது? கூப்பிட கூடாது. நம்மை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வர பிரயாசப்படணும். அல்லேலூயா. அப்ப நாம முதல்ல மாற ஆரம்பிச்சோம்னா நம்மளை பார்த்து மற்றவங்க மாறிக்கொள்ளுவார்கள். அல்லேலூயா. உலகத்துல அநேக காரியங்கள் உண்டு. எல்லா காரியத்தையும் எல்லா காரியத்தோடு பொருத்தியும் பார்க்க கூடாது. அது பொருந்தவும் பொருந்தாது. அல்லேலூயா. சூழ்நிலைக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப, நேரத்துக்கு ஏற்ப சில காரியங்கள், சில என்ன வழக்கங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அப்ப நாம இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல தலைப்பு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, நல்ல தலைப்பு என்ன அப்படின்னா, திரும்பி வந்தால் என்ன கொடுப்பார்? திரும்பி வந்தால் என்ன கொடுப்பாரு? திரும்பி வந்தால் என்ன கொடுப்பார்? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அப்ப திரும்பி வந்தால் என்ன கொடுப்பார் என்ற தலைப்புல நம்ம பார்க்கிறோம்.
அப்ப நாம திரும்பி வரணும்னா முதல்ல எங்க கிடக்கிறோமோ அங்கிருந்து எழுந்து வரணும். எந்த இடத்துல முடங்கி கிடக்கிறோம், எந்த இடத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறோம், எந்த இடத்துல எங்க விழிக்க முடியாமல் கிடக்கிறோம், சோர்ந்து போய் கிடக்கிறோமா, தளர்ந்து போய் கிடக்கிறோமா, ஏதோ ஒரு விதத்துல எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கிருந்து எழுந்து வரணும். அல்லேலூயா. எழுந்து வரணுமா வேண்டாமா? வரணும். அப்பா சொல்றாரு, பிரியமே ரூபவதியே எழுந்துவான்னு உங்ககிட்ட என்கிட்ட பேசி கூப்பிடுறாரு. கொஞ்சமான ஒரு பேச்சை நம்ம கேட்போம். அல்லேலூயா. நம்ம சொல்றோம்ல நம்ம பிள்ளைகிட்ட, அப்பா பேச்ச கொஞ்சமா கேட்க மாட்டியா, அம்மா பேச்ச கொஞ்சம் கேளு, நிறைய கேட்கட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது கீழ்ப்படி. நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் வாய்ப்பே இல்லை. கொஞ்சமாவது அல்லேலூயா ஓரிரு வார்த்தையாவது பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தையை பிள்ளைகள் கேட்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றார், பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா, உன் பிடிவாதத்திலிருந்து, உன் கனவிச்சனையிலிருந்து, அல்லேலூயா அல்லேலூயா, கோபத்திலிருந்து, எரிச்சலிலிருந்து எழுந்து வா. அல்லேலூயா. நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், அந்த ஆபந்தத்திலிருந்து, அந்த கோபத்திலிருந்து என்ன செய், எழுந்து வா. தேவன் நம்மளை கூப்பிடுறாரு, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. அல்லேலூயா. நான் எழவே மாட்டேன் அப்படின்னா யோசித்து பாருங்களேன். நான் ஒரு வட்டத்துக்குள்ளே எல்லாம் கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் எழுந்து வராத பட்சத்தில், நான் எங்கே முடங்கி கிடக்கிறேனோ அந்த இடத்தை விட்டு நான் எழுந்து வராத பட்சத்தில் நான் ஒரு வட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். நாம் ஒரு திட்டம் போட்டு ஒரு திட்டத்துக்குள் வாழ வேண்டும் என்றால் எழுந்து வர வேண்டிய இடத்திலிருந்து எழுந்து வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு அதுதானே நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம எதிர்பார்க்கணுமா வேண்டாமா? ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னு எதிர்பார்க்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, நான் பேசி கூப்பிட்டா என் பிள்ளை எழுந்து வந்துருவா. அல்லேலூயா. அப்ப திரும்பி வந்தா நமக்கு என்ன கொடுப்பா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் இருந்து எழுந்து வரணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முடங்கி கிடப்பீங்க. சரியா? அங்கிருந்து எழுந்து வர்றதற்கு நிறைய பேர் மன உளைச்சல்ல கிடப்பாங்க, நிறைய பேர் கவலையில முடங்கி கிடப்பாங்க, வருத்தத்துல, பயத்துல, கலக்கத்துல, தூக்கத்துல அல்லேலூயா முடங்கி கிடப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதுல இருந்து என்ன செய்யணும்? முதல்ல எழுந்து வரணும். மூடத்தனத்திலிருந்து, மதியத்திலிருந்து, புத்தீனத்திலிருந்து எழுந்து வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம எழுந்து வந்தால் மாத்திரம் தாங்க பதில் நமக்கு உண்டாகும். பதிலை பார்க்க வேண்டும் என்றால் எழுந்து வராத பட்சத்தில் பதிலை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நாத்தான் வேலை பார்த்து பிலிப்பு என்ன சொன்னாரு? அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தவனை கூப்பிட்டாரு, எழுந்து வந்தானா இல்லையா? எப்ப வந்து பார், கர்த்தருடைய செய்கைகளை வந்து பார் அப்படின்னா. மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தான், எப்ப வந்து பாரு அப்படின்னாரு. வந்தாரு, தேவனுடைய மகிமையை கண்டாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கிற நாம இன்னொரு இடத்திற்கு தேவன் நம்மளை எழுந்து வா என்று சொன்னார். முடங்கி கிடக்கிற இடத்தை விட்டு முதல்ல எழுந்து வந்துட்டோம் அப்படின்னா நாம தேவன் காண்பிக்கிற, தேவன் நமக்கு செய்கிற அற்புதத்தை காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு எழுந்து வராத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது? நன்மைகளை பெற முடியாது. அல்லேலூயா. சோ எழுந்து வந்தால் என்ன கொடுப்பார், திரும்பி வந்தால் என்ன கொடுப்பார் என்ற ஒரு நல்ல தலைப்போடு ஒரு மூணு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். 3 காரியத்தை கொடுப்பார் எழுந்து வந்தார். நிறைய காரியம் இருக்கு. இந்த வசனத்தின் அடிப்படையில்
அடிப்படையில் ஒரு 3 முக்கியமான காரியத்தை கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தால் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 18வது வசனம், 20வது வசனம், 22வது வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், முதலாவது பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எழுந்து எங்க போனோமா? தகப்பனிடத்திற்கு. தகப்பனே, பரத்துக்கு பரலோகத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். பாருங்க, இந்த வசனத்துல இருந்து அவன் இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஒரு நல்ல குமாரன், ஒரு கெட்ட குமாரன். அல்லேலூயா. ஒரு நல்ல குமாரன், ஒரு கெட்ட குமாரன். அந்த ஒரு கெட்ட குமாரன் அவன் தான், அந்த நல்ல குமாரன் அவன் தான். அல்லேலூயா. தேவன் அவனை முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறார். தகப்பன் வீட்டில் இருந்தான். தகப்பன் வீட்டில் இருக்கிற பொழுது அழகான், எல்லா விதமான அதிகாரத்தோடு ஆசீர்வாதத்தோடு மகிமையோடு இருந்தவன் திடீரென்று தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறினான். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறி உலகத்தின் பிரகாரமாக தான் சொல்லுவார்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோபம் என்று சொல்லி உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன் தகப்பன் கொடுத்த சகல நன்மைகளையும் சகல ஆஸ்தி அந்தஸ்துகளை இழந்து கடைசியில ஒரு ரூபாய் ஆகாரத்திற்கு வழி இல்லாமல் பன்றிக்கு கொடுக்கக்கூடிய தவிடாது கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த வேளையில் அந்த தவிடு கூட அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கவில்லை. பன்றிகளோடு இருக்கிறான். பன்றிகள் தவிடு திட்டு கொண்டிருக்கிறது. பன்றிக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த தவிட்டையாவது அள்ளி சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொள்ளலாமே என்று சொல்லி பன்றிகளோடு இருக்கிற பொழுது அதை கூட அவனால சாப்பிட முடியல. அப்பொழுதுதான் அவன் தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறான். ஐயோ, என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு ஆகாரம் உண்டு, என் தகப்பன் வீட்டில் எத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு, என் தகப்பன் வீட்டில் எத்தனை ஆதரவு ஆதரிப்பு உண்டு, அத்தனை இழந்து பன்றிகளுக்கு மத்தியிலே இந்த பன்றிக்கு கிடைக்கிற ஆகாரம் கூட தகவடு கூட எனக்கு கிடைக்க கூடாத சூழ்நிலையிலே நான் கிடக்கிறேனே, முடங்கி கிடக்கிறேனே என்று அவன் தன்னுடைய காரியங்களை உணர்வு அடைகிறான். அல்லேலூயா. உணர்வு அடைந்து எங்கிருந்து எழுந்து வரான்? பண்ணி மேய்க்கிற இடத்துல இருந்து. அல்லேலூயா. பன்றிகளின் மத்தியில் இருந்து எழுந்து வருகிறான். பன்றிகள் மத்தியில முடங்கி கிடந்தவன் தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்த்து தன் தகப்பன் வீட்டில் உள்ள சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து, ஐயோ, நான் என் தகப்பனுக்கும் பரலோகத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்து எழுந்து வருகிறான். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம எழுந்து வரையில என்ன செய்து வரணும்? அறிக்கை செய்துவிட்டு மனசாட்சி குற்றப்பட்டவர்களாய், அல்லேலூயா, அறிக்கை செய்து எழுந்து வர வேண்டும். அல்லேலூயா. எங்கிருந்து எந்திரிச்சு வந்தான்? பன்றிகளுக்குள் இருந்து பன்றிகளோடு உருண்டு விரண்டு கிடக்கிறான். யோசித்து பாருங்க. அந்த இடத்திலிருந்து அவன் எழுந்து வருகிறான். புறப்பட்டு எழுந்து வந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அந்த மகன் தூரத்தில் வருகிற பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை காண்கிறான். ஐயோ, தூரத்தில் வருவது என் மகன் போலல்லவா இருக்கிறது என்று கண்டு மனம் உருகிறார். பாருங்க, நம்முடைய தகப்பன் இறக்க உள்ளவருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சத்தின் தகப்பன் கூட மனதுருக மாட்டார். ஆனால் பரமபிதா மனதுருகிற தேவன். எவன் ஒருவன் உலகத்தின் காரியங்களில் இருந்து, உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்தின் பெண்ணியத்திலே முடங்கி கிடக்கிறானோ, சிக்கி கிடக்கிறானோ, அங்கிருந்து எழுந்து உணர்வடைந்து தகப்பனை நோக்கி பார்த்து அறிக்கை செய்து புறப்பட்டு எழுந்து வந்தால் அந்த தகப்பன் தன்
வருகையை பார்க்கிறார். அல்லேலூயா. தன் மகன் வருவதை கண்டு அவர் என்ன செய்கிறார்? ஆச்சரியப்படுகிறார். தூரத்துல வருகிறது என் மகன் அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அவர் மனதுருகிறவர். நம்ம எங்கிருந்து எழுந்து வரணும்னு கர்த்தர் ஆசைப்படுகிறாரோ அங்கிருந்து எழுந்து வந்தா இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆனா தகப்பன் ஏற்றுக்கொள்ளுவார். பரம தகப்பன், நம்முடைய பரலோகத்தின் தந்தை உங்களை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் ஆஸ்தி அந்தஸ்து சகல பேரு புகழ் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழித்து விட்டு கடைசியில் எங்க போய் கிடக்கிறான்? பன்றிகளோடு போய் கிடக்கிறான். பன்றிகளோடு கிடக்கிற அவனுக்கு ஒருவேளை ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட வேளையிலே தான் அவன் மறுபடியும் தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தகப்பன் வீட்டை நோக்கி திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மை அரவணைக்கிற ஒரு பரம பிதாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவன் திரும்பி வருகிறான். அவசியமா பாருங்க, முதல்ல தன் மகன் வருகிறான் என்று பார்த்துவிட்டு அவனுக்காக என்ன பண்றாரு? மனம் உருகிறாரு. இரண்டாவது மூன்றாவது ஒரு காரியம், முதல்ல பார்க்கிறாரு மகனை, இரண்டாவது மனது உருகிறாரு, மூன்றாவது ஒரு காரியம் செய்யறாரு. ஓடி போய் தன் மகனை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறார். அல்லேலூயா. அன்பினுடைய உச்சபட்ச வெளிப்பாடு எது தெரியுமா? முத்தம் தான். அல்லேலூயா. அன்பினுடைய உச்சபட்ச வெளிப்பாடு முத்தத்தில் அடங்கியிருக்கு. அல்லேலூயா. இயேசுவை காட்டி கொடுக்கிற பொழுதும் அந்த அன்புதான் வெளிப்பட்டது. சிநேகிதனே, என்னை நீ முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறாயோ என்று ஆண்டவர் கேட்டார். பவுல் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் முத்தம் செய்யுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள். புரிதல் தப்பா இருந்தா நான் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அன்பு, உச்சபெற்ற அன்பு எங்க இருக்கிறதென்றால் முத்தத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே தகப்பன் என்ன பண்றாரு? தன் மகன் வந்த உடனே ஓடி போய் தன் மகனை கட்டி பிடித்து அரவணைத்து முத்தம் செய்கிறார். பரிபூரணமான அன்பை அந்த இடத்திலப்பா. இங்கே ஒரு செய்தியை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ எவ்வளவுதான் உலகத்திலே பாவத்திலே விழுந்து அழிந்து எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் என்கிட்ட வந்தாலும், எவ்வளவு பெரிய பாவியாய் வந்தாலும், என்னை விட்டு நீ பாவத்துக்குள்ளே விழுந்து பாவத்திலிருந்து மறுபடியும் மீண்டு வருகிற பொழுதும் நீ என்கிட்ட இருக்கையில உங்ககிட்ட எவ்வளவு அன்பு காட்டினோ அதே அன்பை தான் இப்பொழுதும் கடுகளவு கூட குறையாமல் நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று கட்டி அணைத்து முத்தம் செய்ததை அங்கே காண்பிக்கிறார். அல்லேலூயா. கடுகு அளவு கூட நம்ம பரம பிதாவுடைய அன்பு குறையாதுங்க. எவ்வளவு பாவத்துல விழுந்தாலும் சரி, திரும்பி அவரை நோக்கி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம் மேல காட்டுற அன்புக்கு அளவே கிடையாது. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய அன்பின் தேவன். முதல்ல தூரத்துல வருகிற மகனை கண்ணோக்கி பார்க்கிறார். இரண்டாவது அந்த மகன் மீது மனம் உருகிறார். மூன்றாவது அந்த மகனை கட்டி அரவணைத்து முத்தம் செய்கிறார். அன்பை பரிபூரண அன்பை பிரதிபலிக்க செய்கிறார். அதோட விட்டாரா? இப்பதான் திரும்பி வந்தவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். திரும்பி வந்தால் என்ன கிடைக்கும்? இல்லையா? அவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இரண்டாவது, அவருடைய இருதயத்திலே ஒரு இரக்கம் கிடைத்தது, மனதுருக்கம் கிடைத்தது. மூன்றாவது என்ன கிடைத்தது? அவருடைய பரிபூரண
அரவணைப்பின் அன்பு கிடைத்தது. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கிடைக்குது பார்ப்போம். அப்பொழுது தகப்பன் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரம் அணிந்து, அவன் கால்களுக்கு என்ன கொடு, பாவ ரட்சைகளை கொடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, முதலாவது 3 காரியம் கொடுத்தார் பாருங்க. முதல் 3 காரியம் அவரிடத்தில் இருந்தது. புரிஞ்சிச்சா? நல்ல கவனிக்கணும். முதல்ல 3 கொடுத்தது அவரிடத்தில் இருந்தது. சரியா? அடுத்து ஒரு 3 காரியம் கொடுக்கிறாரு, அவர் வீட்டில் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய வீட்டிலே, அவருடைய பொக்கிஷ சாலையிலே இருந்ததை எடுத்து கொடுக்க சொல்லுகிறார். முதலாவது என்ன கொடுக்கிறாரு? முதல்ல அவர்கிட்ட இருந்ததை கொடுத்துட்டாரு. இரண்டாவது அவர் பொக்கிஷ சாலையில் இருந்து எடுத்து கொடுக்கிறார். 2 கேட்டகரி, 2 வகையாக பிரித்து கொடுக்கிறார். அதான் பாட்டு படிக்கிறோம். 2 பரிவாரங்கள், இரட்டத்தனையான நன்மைகள். முதலாவது தன்னிடத்தில் உள்ளவைகளை 3 எடுத்து கொடுத்தாரு. இரண்டாவது தன் பொக்கிஷ சாலையிலிருந்து, தன் வீட்டில் இருந்து இருக்கிறதை எடுத்து கொடுக்க சொல்லுகிறார். வேலைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து கொடு. அல்லேலூயா. இப்ப என் பிள்ளை எதை இழந்து வந்திருக்கிறான்? வஸ்திரத்தை இழந்து வந்திருக்கிறான். எதை இழந்து வந்திருக்கிறான்? அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிற அந்த வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை அவன் இழந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே தேவன் விலக்கி வைத்த கனியை அவர்கள் பறித்து சாப்பிட்டதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? தங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட சூழ்நிலையை தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து மரத்துக்கு பின்னாலே போய் ஏவாள் ஒரு பக்கமும் ஆதாம் ஒரு பக்கமும் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அந்த தினந்தோறும் வருகிற அதே வேளையில் வருகிறார். வந்து கூப்பிடுகிறார் ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய் என்று அழைத்து, அந்த சம்பவங்களை நாம் அப்படியே படித்து போனோம் என்றால் அவர்களுடைய பாவத்தை, அவருடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு தோல் உடை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல இந்த மகன் பாவத்திலே எல்லாவற்றையும் இழந்து பாவியாய் வந்து நிற்கிற பொழுது, பரிசுத்தமற்றவர் நிலையில் இருக்கிற பொழுது, அந்த பாவத்தை மறைப்பதற்கு அவனுக்கு ஒரு விலையேறப்பட்ட ஒரு வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம அப்பாவை தேடி எழுந்து வந்தா போதும். எழுந்து வராம இருக்கிறதுனாலதான் நமக்கு கிடைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து வரணும். அல்லேலூயா. ஊனம் என்பது உறுப்புகளில் அல்ல, உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஊனம் என்பது உறுப்புகளில் அல்ல, உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உறுப்புகளில் ஊனம் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் ஊனம் இருக்கக்கூடாது. உறுப்புகளில் ஊனம் இருந்தவன் எந்த காரியத்தையும் சாதித்து விடுவான். உறுப்புகளில் ஊனம் இல்லாமல் உள்ளத்தில் ஊனம் உள்ளவனாய் இருக்கிறவன் எதை சாதிக்க முடியாது. அல்லேலூயா. அதுதாங்க உண்மை. உள்ளத்தின் ஊனத்திலிருந்து முதல்ல எழுந்து வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலக அளவில் நம்ம பார்க்கிறோம், சரீரத்திலே உறுப்புகளில் ஊனமுற்றவர்கள் எத்தனையோ காரியங்களை சாதிக்கிறார்கள். எத்தனையோ காரியங்களை, எல்லா உறுப்புகளும் சரியாக, நேர்த்தியாக, அழகாக இருக்கிற நம்மளால சாதிக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஏனென்றால் நம்முடைய உள்ள ஊனமாக நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எழுந்து வரணும், எழுந்து வரணும். அப்பதான் சாதிக்க முடியும். எழுந்து வந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கையில வித்தியாசமான கோணத்திலே படிக்கிறேன், படிக்க விரும்புவேன். நேற்று இப்படி படித்தோம், நேற்று இப்படி ஒரு புரிதல் கிடைத்தது, இன்றைக்கு இப்படி படித்தோம், இன்றைக்கு ஒரு புரிதல். இதே வசனத்தை 4 நாட்களுக்கு முன்பாக சில ஊழியக்காரர்கள் மத்தியில நான் பிரசங்கித்தேன். ஆனால் அன்றை விட இன்று கொஞ்சம் அதிகமான விளக்கங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் தேவ ஆவியானவர். தினந்தோறும் பைபிளை படிச்சுட்டே இருந்து பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க. சங்கீதம் 23 1வது வசனத்தை 9 நாள் படிச்சு பாருங்க. எத்தனை? சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை முதல் வசனத்தை 9 நாள் படிச்சு பாருங்க. ஒரு வசனத்தை முதல் வசனம் என்ன இருக்கு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1 9 நாள் இதை படிச்சு பாருங்க. 9 நாள் அவர் வித்தியாசமான மேய்ப்பரா இருப்பார். அல்லேலூயா. அதான் சொல்றோம், இந்த வேதத்தை எவரால் ஆராய்ந்து முடியாது, கடலை விட ஆழமானது. அல்லேலூயா. கடலுக்கு கூட இன்னும் ஆழம் கண்டுபிடிக்கலங்கிறாங்க. ஒருவேளை அதை கூட கண்டுபிடிச்சிருவான்னு வச்சுக்கோங்களேன், ஆனா இதை யாராலும் அறிய முடியாது. வேதத்தின் ஆழத்தை ஒருவரால் அறிய முடியாது. நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் ஒருவரால் உலகத்தில் அறிய முடியாது. அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய மகத்துவங்களை எழுத வேண்டுமானால் புத்தகங்கள் கொள்ளாது, உலகம் கொள்ளாது என்று யோவான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் நம்ம எழுந்து அவர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொடுக்கிறத அவர் கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப இங்க என்ன கொடுத்தாரு? முதலாவது அவருடைய பொக்கிஷ சாலையில் அவருடைய வீட்டில் இருந்து என்ன எடுத்து கொடுக்கிறாரு? முதலாவது வஸ்திரம், உயர்ந்த விலையேறப்பட்ட வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. வஸ்திரம் எதை குறிக்கிறது? ரட்சிப்பை குறிக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நமக்கு அங்க என்ன கிடைக்கிறது? தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே என் பாவம் மறைக்கப்பட்டு, என் பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு வெளிப்படுகிறது. விலையேறப்பட்ட உயர்ந்த வஸ்திரம், எனக்கு உயர்ந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். என் தகப்பன் வீட்டுக்கு நான் எழுந்து வருகிற பொழுது எனக்கு அவர் பொக்கிஷ சாலையிலிருந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். இரண்டாவது என்னை கொடுக்கிறார், தன் கைகளுக்கு மோதிரத்தை கொடுக்கிறார். மோதிரம் என்ற உடனே எதை குறிக்கிறது? அங்கே பன்றிகளுக்குள்ள ஒருவனுடைய வீட்டில் அடிமையாய் வேலை பார்க்கிற பொழுது கையேந்தி நிற்கிறான். அதிகாரம் இழந்த கைகளாய் அவன் ஒருவேளை ஆகாரத்துக்கு கையேந்தி நிற்கிறான். அடிமையின் கைகளாய் இருக்கிற அந்த கரங்களை இன்றைக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்னா அதிகாரமிக்க கரங்களாய் மாற்றுகிறார். மோதிரம் எதை குறிக்கிறது என்றால் அதிகாரத்தை குறிக்கிறது. அன்றைக்கு அடிமையாய் இருந்து கையேந்தி நின்ற அந்த கரத்தை இன்றைக்கு அதிகாரம் உள்ள கரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த கைக்கு இப்ப என்ன கொடுத்துட்டாரு? அதிகாரத்தை கொடுக்கிறாரு. முதல்ல சரீரத்துக்கு அப்புறம் என்ன கொடுத்தாரு? உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. இரண்டாவது என் கைகளுக்கு எனக்கு என்ன கொடுக்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். மோதிரம் அணியப்படுகிறது. மோதிரம் அதிகாரத்தை குறிக்கிறது. அப்பா வீட்டுக்கு எலும்பு வந்துட்டா என்ன கொடுக்கிறார்? இப்ப அதிகாரம். அப்ப நீங்களும் நானும் அதிகாரத்தை வாங்கணும். அதிகாரம் இல்லைன்னா ரட்சிப்பை வாங்கினா மட்டும் போதாதுங்க. அந்த தங்கச்சி அம்மா கூப்பிடுங்க, சரியா? பாருங்க, ரட்சிப்பை வாங்கினதோடு நிற்க கூடாது. என்ன வாங்கணும்? அதிகாரத்தை வாங்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இப்படித்தான் இருக்கோம். ரட்சிப்பை மட்டும் வாங்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டோம். நான் ரட்சிக்கப்பட்டவள், நான் ரட்சிக்கப்பட்டவன். அதிகாரம் எதற்கு தேவைப்படுகிறது? சாத்தானின் தலையை நசுக்குவதற்கு. அல்லேலூயா. மற்றதெல்லாம் விட்டுருங்க. சாத்தானுடைய தலையை நசுக்கிறதுக்கு என்ன தேவை?
அட்மின் பவர் ரொம்ப அவசியம். அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. உம்முடைய வேலைக்காரனோடு நான் வேலைக்காரனாக இருந்து கொள்ளுகிறேன் என்று வந்தவன் என் தகப்பன் வீட்டிலே போய் நான் மறுபடியும் வேலைக்காரனாக போய் வேலைக்காரனுக்கு ஒப்பாகவாறு இருந்து கொள்ளுகிறேன் என்று வந்தவனுக்கு இங்க என்ன கிடைக்கிறது? அதே வேலைக்காரனை ஆண்டு கொள்ளும்படியான அந்த அதிகாரம், அந்த வீட்டில் உள்ள சகல காரியத்தில் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. இல்லையா? எவ்வளவு பெரிய தகப்பன் பார்த்தீங்களா? அப்பா கிட்ட எழுந்து வந்தா என்ன கிடைக்கு? அதிகாரம் கிடைக்கு. அல்லேலூயா. சரி, ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தாச்சு, இப்ப அதிகாரத்தை கொடுத்தாச்சு. அடுத்து என்ன தேவை? பாதரட்சை எதை குறிக்கிறது? பாதுகாப்பு, செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். யோபுவை யார் நெருங்க முடியல? சாத்தான் நெருங்க முடியல. ஏன்னா யோபுவையும் யோபுக்கு உண்டானவை யாவற்றையும் அவர் என்ன வைத்திருந்தாராம்? வேலி அடைத்து வச்சிருந்தாராம். அதனாலதான் சாத்தான் யாரும் நெருங்க முடியல, யோபுவை நெருங்க முடியல. இங்கே பார்க்கிறாரு, இனி என் மகனை எந்த ஒரு காரியமும் நெருங்கக்கூடாதபடிக்கு அவனுக்கு இன்று முதல் ஒரு பாதுகாப்பை நான் கொடுக்கிறேன் என்று அவர் பாதரட்சியை கொடுக்கிறார். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பாதுகாப்பு வேணுமாண்டமா? ரொம்ப வேணுங்க. அது யாருடைய பாதுகாப்பு? தேவனுடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு மிக மிக அவசியம். அங்கே அவர் பார்க்கிறார், முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார், இரண்டாவது தன் வீட்டிலே எங்கும் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படியான காரியத்திலே மோதிரத்தை கொடுக்கிறார், மூன்றாவது என் பிள்ளைக்கு என் வீட்டிலே என் நாட்டிலே எங்கும் அவனுக்கு பாதுகாப்பு வேணும் என்பதற்காக அவனுக்கு பாதரட்சைகளை கொடுக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. திரும்பி வந்தா என்னெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா? திரும்பி வந்தா, எழுந்து வந்தா இவ்வளவும் கிடைக்கும். நான் திரும்பியும் வரமாட்டேன், எழும்பியும் வரமாட்டேன்னா உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பி வர வேண்டும். திரும்பி என்ன? திரும்பி மனம் திரும்பி எழும்பி எங்க வரணும்? உலகத்தை விட்டு எழும்பி. அல்லேலூயா. எழும்பி திரும்பி வந்தால் இந்த 6 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த 6 காரியங்களையும் பல மணி நேரம் பேசலாங்க, பல மணி நேரம் பேசலாம். சோ கர்த்தர் நல்லவர். முதல்ல அப்பா கிட்ட என்னெல்லாம் கிடைச்சிச்சு? இரக்கம், தயவு, அளவற்ற அன்பு 3 கிடைத்தது. அப்பா வீட்டிலிருந்து என்ன கிடைச்சிச்சு? அடுத்து ரட்சிப்பு, அதிகாரம், பாதுகாப்பு 3 கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்பா கிட்டையும் கிடைக்குது, அப்பா வீட்டுல உள்ளதும் கிடைக்குது. இதுதான் டபுள் ஆசீர்வாதம். அப்பாவை தேடி நம்ம எழுந்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டபுள் கெயின் நமக்கு உண்டு, டபுள் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே 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 நம் ஆண்டவரை நோக்கி எழுந்து வருவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் தீவிரமா இருக்கணுங்க, தீவிரமா இருக்கணும். அல்லேலூயா. தீவிர முயற்சி, தீவிரமான ஒரு அணுகுமுறை. அல்லேலூயா. உழைப்பு, தீவிர உழைப்பு, இவைகளெல்லாம் இருந்தா மட்டும்தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எங்க கிடக்கிறோம், எங்க முடங்கி கிடக்கிறோம், எங்க கட்டப்பட்டு கிடக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்த்து அங்கிருந்து எழுந்து வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, தேவன் இப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமானாலும் தீவிர முயற்சி எடுத்தால்
நிச்சயமாக வெற்றி பெற முடியுங்க. அல்லேலூயா. தீவிர முயற்சி ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்த்து விடும். தீவிர உழைப்பு ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. சுறுசுறுப்பு உள்ளவன் இடத்துல என்ன சேரும்? ஆசீர்வாதம் சேரும். சோம்பேறி இடத்துல ஒன்னும் சேராது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? சுறுசுறுப்பு உள்ளவனாய், சுறுசுறுப்பு உள்ளவனாய். அடுத்தடுத்து 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 என்ன செய்யலாம்? நான் என்ன செய்யலாம்? அடுத்து மேல போறதுக்கு, நான் உயர்வதற்கு, நான் இன்னும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, இன்னும் நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன செய்யணும்னா தீவிர முயற்சி, தீவிர பயிற்சியும் எடுக்க வேண்டும். கடினமான உழைப்பை நான் போட வேண்டுங்க. வீட்டுல அடுப்பு கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு அரிசியையும் காய்கறியும் வச்சுக்கிட்டு கையை கட்டி உட்கார்ந்து பார்ப்போம். சோறு குழம்பு வந்துருமாமா? வந்துருமா? வராது. அப்ப அங்க என்ன போட வேண்டியிருக்கு? உழைப்பை போடணும், பிரயாசத்தை போடணும். அப்ப அங்க உழைப்பையும் பிரயாசத்தையும் போட்டாதான் சோறு குழம்பு வரும். அல்லேலூயா. இல்லைன்னா அரிசி அரிசியாத்தான் இருக்கும், காய்கறி காய்கறியாத்தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வேதத்தில் நிறைய விஷயம் இருக்கிறார்கள். அதனால தேவனுடைய வார்த்தைகளை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம செயல்பட்டோம் என்றால், இன்றைக்கு கர்த்தர் திரும்பி வந்தால் என்ன கொடுப்பார் என்று சொன்னார்ல, என்ன கொடுத்தாரு? 6 விதமான நன்மைகள். தகப்பன் இடத்தில் உள்ள 3 நன்மைகளும், தகப்பன் வீட்டில் உள்ள 3 நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது. திரும்பி வந்தால், எழுந்து வந்தால் இந்த 6 நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, நாம் எல்லாவற்றிலிருந்து, மூடத்தனத்திலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்தெல்லாம் நாம எழுந்து வரணும். இன்னைக்கு நிறைய பேரு நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல வேத வாசிக்கிறாங்க, தவறாம எல்லா கூட்டத்துக்கும் கலந்து வருகிறவர்கள் கூட எதில் போய் கிடக்கிறாங்க? மூட நம்பிக்கையிலும் மூட பழக்க வழக்கங்களையும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அங்கிருந்து முதல்ல எழுந்து வரணும். அல்லேலூயா. பூனை குறுக்க வந்துச்சு, யானை குறுக்க வந்துச்சுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. டைமிங் அப்படிங்க, அது நேரம். அது உள்ள ஓடையில நம்ம போறோம், அந்த நேரத்தில் அது வருது. பூனை குறுக்க வளர்ந்துட்டு, யானை குறுக்க வளர்ந்துட்டு, ஐயோ இவ மோத்திலே முழிக்கணும். அழிலே சொல்லுங்க. எங்க யார் முகத்துல முழிச்சா என்னங்க? நம்ம முழிக்க போறது ஏசப்பா முகத்துல முழிச்சா போறோம். முழிச்சுட்டு போறது யார் முகத்துல முழிச்சுட்டு போறோம்? ஏசப்பா முகத்துல முழிச்சு போனதுக்கு அப்புறம் பூனை வந்தானா யானை வந்தா நமக்கு என்னங்க? அழிலே சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் தண்ணி நின்னுக்கு போங்க, நின்று தண்ணி குடிச்சிட்டு போங்க. எதுக்கு? பூனை குறுக்க விழுந்துட்டான். எங்க அது தேவன் படைச்ச ஒரு மிருகம். அது குறுக்க போவையில நம்ம வண்டி முன்ன போகுது, அவ்வளவுதான். ஒரே டைமிங், அவ்வளவுதான். அது கிளம்புது, நம்மளும் கிளம்புறோம். இல்லைன்னா சொல்லிட்டு போனோம், எப்ப நீ முன்னால போறியா நான் முன்னால விட்டாங்க. கலந்து பேசிட்டாலும் இருக்கும், சகுனம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. இல்லையா? அவ்வளவுதான். தேவன் படைத்த படைப்பு, அது தேவன் படைத்த படைப்பு, நாமும் தேவன் படைத்த படைப்பு, அவ்வளவுதான். இதுல போய் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சகுனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். மூட பழக்க வழக்கங்களுக்கு, ரொம்ப மூட நம்பிக்கைகளுக்கு கவனமா இருந்து எழுந்து வர வேண்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமா, யாக்கோபுக்கு விரோதமா ஒண்ணு இல்லை அப்படின்ட்டார்ல. 2 பேரும் ஒரு ஆள் தான். யாக்கோபு தான் இஸ்ரவேல், இஸ்ரவேல் தான் யாக்கோபு. யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இன்று முதல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு தான் அந்த பேரை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரே ஆள் தான் அங்க. யாக்கோபு வேற ஆளு கிடையாது, இஸ்ரவேல் ஒரு நபர் கிடையாது. 2 நபர், ஒரே நபர் தான் 2 பேர்ல வர்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளை, ஒரு 10 ரூபாய் சில ஆள்கிட்ட போய் ஒரு 6 மணி 6:10 போய் கேட்டு பாருங்க. ஐயோ லைட் போட்டுட்டு 10 ரூபாய் கொடுக்க கூடாது. அப்ப லைட் அணைச்சிட்டு கொடு.
அல்லேலூயா சொல்லுங்க. சம்பளம் வாங்கல மட்டும் ஐயா இருட்டிட்டி சம்பளம் நான் நாளைக்கு வந்து வாங்கிடுவேன், நீ தர வேண்டாம் இருட்டிட்டியா கருக்கல் ஆயிட்டு வேண்டாம் வருவோமா? சொல்லுங்களேன். நமக்கு ஏற்றார் போல நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். அப்படி இல்லை. இப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் நம்ம எழுந்து வரணும். அல்லேலூயா. ஒரு முறை என்ன நாய் கடிச்சிச்சு. ஒரு 27 வருஷத்துக்கு முன்னால நாய் கடிச்சிச்சு. யார் வீட்டிலன்னா சேர்மன்ன வீட்டில் ஒரு கல்யாணம், அவங்க மகளுக்கு கல்யாணம் நினைக்கிறேன், பஞ்சிக்கு கல்யாணம் நினைக்கிறேன். அந்த கல்யாணத்தோட அவங்க வீட்டில் கிடந்த நாய் என்னை கடிச்சுட்டு, கடிச்சதே கடிச்சிச்சு, காலில் கையில் கடிக்கிட்டா நெஞ்சில் கடிச்சுட்டு. அதுக்கு ரொம்ப பாசம். அல்லேலூயா. ஆமா, நம்ம அப்ப எப்படி இருப்போம் உங்களுக்கு தான் தெரியுமா, 4 நாளா இருப்போம். ஆமா சரியா. கள்ளக்குறிச்சியிலலாம் என்ன சாராயம் விட்டாங்க, நாங்கள் குடிச்ச சாராயத்துக்கிட்டலாம் வர முடியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னால ஃபுல் தண்ணி ஃபுல்லா சாராயம் குடிச்சிட்டு இருக்கோம். அப்போ சாராயம் குடிச்ச நேரத்துல நாயை முத்தம் செஞ்சா விடுமா? அது என்ன பண்ணிட்டு கடிச்சுட்டு, கடிச்ச உடனே நாய் கடிச்சிட்டேன்னு சொன்னோம்ல, அங்க ஒரு 4 பெருசுகள் வந்துச்சு. எல்லாம் இப்ப நீ 2 காரியம் செய்யணும். இப்போ உடனே ஒரு காரியத்தை செய். எங்கேயாவது ஒரு போனத்தை பார்த்துட்டு வந்துட்டேன்னா நீ 40 நாளைக்கு செத்த வீட்டுக்கு போனாலும் ஒண்ணு செய்யாது. இல்லைன்னா நீ இன்னைக்கு பணத்தை நீ பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோயேன், 40 நாளைக்கு மரண வீட்டுக்கு துக்க வீட்டுக்கு நீ போக கூடாது. எந்த பணத்தையும் நீ பார்க்க கூடாது. இல்லைன்னா நீ குணமாயிருவ. அப்படி இல்லைன்னா அந்த 40 நாளைக்கு நீ ஒன்னிய பாதுகாக்கிய இல்லையா, 40 நாளைக்கு அந்த நாயை நீ பாதுகாக்கணும். அது உயிரோடு இருக்கும். எப்படி பார்த்தீங்களா? நமக்கு மரணம்னா தான் பயமே. அல்லேலூயா. அப்படியா என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே ஒரு நபர் வந்தார். எப்பா உனக்கு நல்ல நேரம் இருக்குப்பா அப்படின்னாரு. என்னையா நேர கிழக்க சுடுகாட்டுக்கு போக ஒரு பணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குனாருங்க. உண்மையில இப்போ உனக்கு நல்ல நேரம், கிழக்க சுடுகாட்டுக்கு போனோம்னா ஒரு பணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ உடனே பார்த்துட்டு வந்துருட்ட. நமக்கு ஃபுல் லோடு இருக்கையில போகாம இருப்போமா? எத்தனை பியாய் வந்தாலும் பயம் இருக்காது. ஏன்னா உள்ள ஒரு பியாய் இருக்குல்ல, போயிருக்கு சரக்கு. உடனே என்ன பண்ண தெரியுமாங்க, நடந்து போயிட்டாங்க. போயிட்டு மூஞ்ச கொண்டு அந்த புகையில காட்டிட்டு வந்து அவன் ஊசியும் போடல ஒன்றும் போடல. போய் பார்த்துட்டு வந்தேன். சுடுகாட்டுல போய் இருட்டாயிட்டாலே பயப்படுத நம்ம. அன்னைக்கு சுடுகாட்டுல போய் பணத்துக்கிட்ட மூஞ்ச காட்டிட்டு வந்திருக்கேன். அவ்வளவு ஒரு மூட நம்பிக்கையில் அன்னைக்கு இருந்துட்டு, இன்னைக்கு நாய் கடிச்சாலும் சரி பேய் கடிச்சாலும் சரி நேர டாக்டர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் முடிஞ்சு போச்சு. நாய் செத்தான நான் செத்தான. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல அப்படி ஒரு பழக்கம். நான் அப்பதான் நினைச்சேன், நாய் கடிச்சா விஷம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த விஷத்தை முடிக்கிறதுக்கு ஒண்ணு மருந்து சாப்பிடணும், இல்லைன்னா ஊசியை போடணும். இந்த ரெண்டையும் சில நேரம் செய்யாம பயந்துகிட்டே இருக்கும் பாருங்க, 40 நாள் செத்தே தருவோம் நம்ம. அமேன் சொல்லுங்க. ஏன்னா அந்த சம்பவம் என் வீட்டுல நடந்துச்சு. எங்க அப்பாவுடைய தாயார், என்னுடைய பாட்டி நாய் கடிச்சு தான் இறந்தாங்க. என் தகப்பனாருடைய தாயார் நாய் கடிச்சு தான் இறந்தாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல அப்படி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, மருந்து சாப்பிடுறது கிடையாது, ஊசி போடுறது கிடையாது, பயத்திலே செத்து போயிருவான். ஆனா நம்ம மக்கள் அதை எங்க கொண்டு திணிச்சு வச்சுட்டாங்க, மூட நம்பிக்கைக்குள்ள கொண்டு திணிச்சு வச்சுட்டாங்க. அம்மன் சொல்லுங்க, கவனமா இருக்கணும். நாய் கடிச்சா உடனே ஊசி போட போங்க, சரியா? அல்லேலூயா. வைத்தியரை கத்திரதனங்க ஏற்படுத்தி இருக்கிறாரு. நாய் கடிச்சா முதல்ல ஊசியை போய் போடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு பண்ணி இருக்கு, அதை செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. தேவ பிள்ளைகளை மிக மிக கவனமா இருக்கணும். நம்ம இப்படி
மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கையில நம்ம கிடந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் மகனை, என் மகளை, என் பிரியமே, என் ரூபவதிய, இப்படிப்பட்ட பழக்கத்திலிருந்து முதல்ல எழுந்து வா, நான் உனக்காக தாண்டா ஜீவனையே கொடுத்தேன் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, எழுந்து வா அப்படின்னு. ஏங்க தண்ணி குடி, அதை குடி, இதை குடிங்கிறாங்க. அது ஒரு லாஜிக் இருக்கு, மெடிக்கல் ரீதியா லாஜிக் இருக்கு. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? அதை மூட நம்பிக்கை கூட கொண்டு திணிச்சு வச்சிருவாங்க. புரிஞ்சுக்கீங்களா? ஏதாவது ஒரு திடுக்கிட்டு ஒரு சம்பவம் நடந்தோம்னா அவனுடைய சரீரம் முழுவதும் ஒரு பதட்ட நிலையில் இருக்கும். அந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு தானே தண்ணி குடிக்கணும். இது தாங்க மெடிக்கல் லாஜிக்கு. ஆனா நம்ம எங்கேயோ ஒரு நம்பிக்கையில கொண்டு அதை திணிச்சு வச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சா சரியாயிரும். அல்லேலூயா. தண்ணி எதற்காக குடிக்கிறோம்? அந்த பதட்ட நிலையை தனியே செய்வதற்கு. இப்படி நிறைய ரகசியம் இருக்கு. சரியா? நான் நிறைய ரகசியம் சொல்லி கொடுப்பேன். சில நேரம் மைக்கில் பேச முடியாது. அதான் ஒன்று. இப்போ வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்கோமா, யூடியூப்ல ஓடும். நாளானிக்கு என்னை கைது பண்ணி உள்ள வச்சுட்டு போயிடுவான். ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இப்ப நாளைக்கு செவருக்குள்ளேயும் பேச முடியல. வெளியில பேசினாலும் ஆபத்துனா வீட்டுக்குள்ளேயும் பேச முடியல. எதிரி எங்கதான் இருக்காங்க? வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமா பேச வேண்டியிருக்கு. பகல்ல பார்த்து பேசு, ராத்திரி அதுவும் பேசாதான் இருக்கான். செடி கொடி கூட போய் என்ன செஞ்சிருவான், சொல்லி கொடுத்துருவான். கவனமா பேச வேண்டியிருக்கு. அதுக்கு திண்டுக்கல்ல இருந்து ஒரு கூட்டை வாங்கி வாயில போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கவனமா இருக்க வேண்டும். எழுந்து வர வேண்டிய இடத்திலிருந்து எழுந்து வந்து திரும்பி வந்தால் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் பெரிய காரியமாக இருக்குங்க. அல்லேலூயா. தேவன் அவ்வளவு விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். தயவு செய்து நமக்குள்ள என்ன இருக்க வேண்டாம்னா, முதல்ல மூட நம்பிக்கை இருக்க வேண்டாம். மூட நம்பிக்கைகள் இருக்கவே கூடாது. நம்ம மற்றவர்களை பார்த்து சொல்லல, தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை மாற்றமெல்லாம் பார்த்து சொல்லுகிறேன். உங்களிடத்திலே தான் சொல்லுகிறேன். பரிசுத்த வேதத்தை எடுத்து தேவாலயத்துக்குள்ள உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்த நீங்க எதில் அடிமைப்படக்கூடாது, எதில முடங்கி கிடக்கக்கூடாது. மூட பழக்க வழக்கங்களுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் முடங்கி கிடக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களை பத்தி பேசவே இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. பரிசுத்த வேதத்தை கையில் எடுத்து தேவாலயத்துக்குள் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற காரியம், மூட நம்பிக்கையில் நாம் விழுந்து கிடக்கக்கூடாது. அங்கிருந்து தேவன் எழுந்து வாங்குறாரு. அல்லேலூயா. எழுந்து வந்தா போதும், தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்கத்த நல்லவர். அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோமா? தகப்பனே, இந்த நல்ல அருமையான பகல்கால வேளையில் எங்களோடு பேசின வார்த்தைகளப்பா, நல்ல வார்த்தை. ஒரு குமாரன் தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போய் அப்பா எல்லாவற்றையும் இழந்து, ஊதாரித்தனமாய் இழந்து செய்து கடைசியில் ஒரு குற்று, ஒருவருடைய சாப்பாட்டுக்கு ஆண்டவரை வழி இல்லாமல் பன்றி வளர்க்கிறவர்களிடத்திலே போய் பன்றியை வைத்தாவது தன் வயிற்றை நிரப்பலாம் என்று சொல்லி போகிற வேளையில பன்றிக்கு கொடுக்கப்படுகிற அந்த உணவை கூட பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே அவன் சிந்திக்க நேரிட்டது, என் தகப்பனுக்கும் பரலோகத்துக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று அவன் உணர்வடைந்தான். மனம் திரும்பினான். தன் பிதாவை நோக்கி, தகப்பனை நோக்கி பார்க்கும்படியாய், அவர்களிடத்திலே கடந்து வரும்படியாய் அவன் அறிக்கை செய்து திரும்பி வந்தான். அப்படி கடந்து அவனை அங்கிருந்து எழுப்பி வந்து அவனை தகப்பன் கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. என் தகப்பனிடத்திலே போயாவது நான் ஒரு வேலைக்காரனுக்கு ஒப்பாக இருந்து வேலை செய்தாவது என் வயிற்றை நிரப்பிக் கொள்ளுகிறேன் என்று வந்தவனுக்கு தகப்பனுடைய கண்களிலே பாதி எப்பேற்பட்ட பாதியாக அலைந்து திரிந்து சுற்றி திரிந்து வந்தாலும் என் அன்பு கடுகளவு கூட உன்னை குறையலப்பா. ஏனென்றால் நீ என்னுடைய மகன், என்னுடைய மகனாக போனாய்.
மறுபடியும் என்னுடைய மகனாகவே திரும்பி வந்திருக்கிறதுனால என் அன்பு கடுகளம் கூட உன்னிடத்தில் குறையவில்லை என்று சொல்லி ஆண்டவரே அவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவரிடத்திலே ஆண்டவரே இரக்கம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அவர் கட்டி அணைத்து ஒரு அரவணைப்பை வெளிப்படுத்தி பரிபூர்ணமாய் அன்பை வெளிப்படுத்தினார். தகப்பன் தன்னிடத்தில் உள்ளவைகளை கொடுத்தது மாத்திரமல்ல, மனம் திரும்பி எழுந்து வந்த தன் மகனுக்கு தன் பொக்கிஷ சாலையிலிருந்து தன் வீட்டிலிருந்து ஆண்டவரே விலை உயர்ந்த வஸ்திரத்தையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் அதிகாரம் என்னும் மோதிரத்தையும் பாதுகாப்பு என்னும் பாதரட்சையும் கொடுத்து ஆண்டவரே தன் மகனை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். தன்னோடு கூட வைத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே போல் நாங்களும் ஆண்டவரே இன்றைக்கு மனம் திரும்பி எழுந்து வந்தால் எங்களையும் நீர் அங்கீகரிக்கிற தேவனாயிருக்கிறீர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் எந்தெந்த விதங்களிலே விழுந்து கிடக்கிறோமோ, முடங்கி கிடக்கிறோமோ, அங்கிருந்தெல்லாம் நாங்கள் மனம் திரும்பி எழுந்து வந்து தகப்பனை நோக்கி நாங்கள் ஓடி வந்தால் ஆண்டவரே இந்த மகனுக்கு கிடைத்த இத்தனை நன்மைகளும் எங்களுக்கும் கிடைக்கும் அப்பா. உண்மையே நம்பி வந்திருக்கிறோம், உதவி செய்யும். கிருபையும் நிரக்கும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின, எங்களை கண்டித்து உணர்த்தி, எங்களுக்கு சுட்டி காட்டி ஆண்டவரே எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கடைபிடிக்கு என்ற வார்த்தைக்கு இணங்க எங்களை இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாய் எங்களை ஆண்டவரே தட்டி எழுப்பியிருக்கிறீரப்பா. நாங்கள் இன்றைக்கு எழுந்து வருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்க பிள்ளைகளை தட்டி எழுப்புகிறார். எழுப்பி உங்களுடைய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதி. உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கேட்கிற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்து நல்ல வாழ்க்கை வாழட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட ஒரு மேன்மையான, கனத்துக்குரிய, மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய ஆண்டவரே ஒரு நல்ல சந்தோஷம், சமாதானத்துக்குரிய வாழ்க்கை வாழட்டும். கர்த்தரே வழி நடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. உங்களுடைய நல்ல நாமமே உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?